வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ், இது மூணுமே மறுபடியும் 12 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மறுபடியும் ஒரு 7 மணிக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் 12 மணி 12:30 மணிக்கு இன்னொரு தடவை ஸ்டேட்டஸ் எடுத்து மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் கூட்டம் இல்லைங்க. இப்போவும் எந்த டோக்கனுமே முடியல, எல்லா டோக்கனுமே அவைலபிள் இருக்குது. நேற்று என்ன சுச்சுவேஷனில் இருந்ததோ அதே சுச்சுவேஷன் தாங்க இன்றைக்கி இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா இவங்க 12:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி அப்போ என்ன இருக்குன்னா, நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 8000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட் தான் காலையிலே முடிஞ்சிருச்சு. இன்றைக்குள்ள 4:30 மணிக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் முடிஞ்சு நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 13,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது காலைல 4:30 மணிக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ 12:30 மணி, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்பொழுது 5000 டிக்கெட் தான் போயிருக்கு. இன்னும் 7000 டிக்கெட், 7900 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது வந்து ஒரு 12:30 மணிக்கு உள்ள ஸ்டேட்டஸ். இது கீழே திருப்பதியில் இன்னும் 8000 டிக்கெட்னா இன்றைக்கி இந்த டிக்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த 8000 டிக்கெட் இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகாது. கண்டிப்பாக வந்து இந்த டிக்கெட் மீந்து போகிற கண்டிஷன் தான் இந்த கீழே உள்ள திருப்பதியில் மக்கள் கூட்டம் அவ்வளோதான் இருக்குங்க. அதில் அதே மாதிரி தான் ஸ்ரீவாரிமெட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு இன்னும் பாக்கி நின்று போச்சுங்க. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி தரிசனம், 6 மணி தரிசனம், அது 2 டிக்கெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 550 டிக்கெட்டு கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்குது. அதுக்கே இன்னும் ஆள் வரல. ஸ்ரீவாரிமெட்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் போவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்க. அங்கே ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே போனால் டோக்கன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கடற்கடை நம்பி என்ன செய்வாங்க, விடிய காலையில் எல்லோரும் போவாங்க, டோக்கனை வாங்குவாங்க, நடந்து போயிடுவாங்க. இப்போ அலிப்பேர் நடைபாதை மாதிரி இல்லைன்னா பஸ்ஸில் போயிடலாங்கிற ஆப்ஷன் அதில் கிடையாது இல்லைங்களா. போனால் போய் தான் ஆகணும், திரும்ப மறுபடியும் வர முடியாது. ஏன்னா போகிறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். திரும்ப மறுபடியும் வர முடியாங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் போவாங்க. அவங்க விடிய காலையில் மட்டும் தான் போவாங்க, பகலில் யாரும் போக மாட்டாங்க. தெரிஞ்சால் இன்றைக்கி சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சிங்களேன், இப்போ வேணால் யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இது. இதுக்கு 12:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லாட்டில் சாயங்காலம் 5 மணி ஸ்லாட்டில் 45 டிக்கெட்டு, 6 மணி ஸ்லாட்டில் 494 டிக்கெட்டு, இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் 500 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளைக்குள்ள ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 2000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலை 5 மணி, 6 மணி, 7 மணின்னு 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2528 டிக்கெட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் மத்தியானம் 12:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டோக்கனும் இன்றைக்கி காலி ஆகாது, பேலன்ஸ் நின்றுடும். அது கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கடுத்தது மேலே உள்ள அக்காமடேஷன், சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இது 12:45க்கு கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ 1000 ரூம்லேயே 51 ரூம் மொத்தம் அவங்க டோட்டலாக அவங்கள்ட்ட அலாட்மெண்ட் இருக்குது. அதில் 19 ரூம் இப்போ அவைலபிளே இருக்குங்க. அவங்க வந்து இன்றைக்கி அலாட்மெண்ட் கொடுத்துருக்கிறது 51 ரூமு, 1000 ரூமு, 1512 ரெண்டும் சேர்த்து பி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் உள்ளது 51 ரூம் அலாட்மெண்ட்டு. அதில் 19 ரூம் இப்போ அவைலபிள் இருக்குது. நேராக போனால் கண்டிப்பாக ரூம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அதேமாதிரி 50 ரூம் 100 ரூம் பாருங்கள், இன்னும் 300 ரூம் டோட்டலாக பாக்கி இருக்குது. அதில் இப்போதைக்கு 172 அவைலபிள் இருக்குங்க. இந்த சுச்சுவேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரூம் எடுக்க போனாங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hourல ரூம் அலாட்மெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குங்க. நாளைக்கு போட்டால் சனிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு பக்தர்கள் யாரும் பெரிய லெவலில் வரல. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாளைக்கு காலைல போனால் கூட்டம் இருக்குமா, நாளைக்கு காலையில் எங்கே போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் நாளைக்கு போகிறதுக்கு இவங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இன்றைக்குள்ள டோக்கனே வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. இது நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்னு தெரியலிங்க. திருமலையில் நேற்று இதே சுச்சுவேஷன் இருந்தது, இன்றைக்கும் இதே சுச்சுவேஷன் தான் தொடருதுங்க. இது வந்து நம்ம திருமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 2 நாளாக கூட்டம் கம்மியாக இருக்குது. இது தெரிஞ்சு நாளைக்கு எல்லாரும் வருவாங்க, நாளைக்கு ஹெவி க்ரௌட் ஆகிடும். இதான் ஆஸ் யூஷுவல் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது எப்போதுமே. நாளைக்கு எப்படி இருக்குன்னு மறுபடியும் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.